ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினாத்தா கூட்டவர்கள் கூடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மாதிரிக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த விட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை எதுவாக இருந்தாலும் என் தாய் சத்தியவா கட்டுப்பட்டு இறங்குத்தான் அந்த மகன் ஏழை மாளிகை இறங்கி வாய்ட்டு கூப்பிடுதாய் வாத்தான்னு கூப்பிடுதா வாத்தா என்னை பெத்த அம்மா வாத்தா நெற்றிக்கண் திறந்து ஆத்தா ஐஸ்வரி தாய் இந்த அப்படி வந்து வாங்க என்னை பெத்த ஆத்தா ஐஸ்வரி நத்தத்து மாதிரி தாய் வாத்தா ஏழம்மாள் கோடியா அந்த ஏழம்மா கண்ணீரோடு உட்காந்துருக்கா ஆத்தா ஐஸ்வரி வா சத்தியவா கட்டுப்பட்டு இறங்கு எங்கள் அம்மா வாங்க எடுத்துரு தாய் எதுவாக இருந்தாலும் எடுத்துருந்துரு ஆத்தா தாய் வாத்தா அந்த மாதிரிக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு யாருனால எதுனால ஆத்தா ஐஸ்வரி நல்லா வாங்கிட்டு கூப்பிடுதாய் வாத்தா உன் குரல் கேட்கறதா வாத்தான்னு அம்மா கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி வாதா அந்த ஏழம்மாளுக்கு வா கண்ணீரோடு உட்காந்துருக்கம்மளுக்கு வா இந்த அரசனை கட்டின நாளைக்கு அவனுக்கு நிம்மதி இல்லை தாயி உண்மையாத்தா ஏதோ வாழ்ந்துட்டு இருக்க விடவும் முடியல வச்சிருக்கவும் முடியல ஏதோ குடும்பமாச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க உண்மையா தாயி மன நிம்மதியே இல்லை கண்ணீரோடதே வாழ்ந்துக்கிட்டு இருக்க உண்மையா என்ன பண்ணுவோம் இன்னைக்கு என்ன பண்ணுவோம் நாளைக்கு என்ன பண்ணுவோம்னு பொழுது போயிட்டு இருக்கு உண்மையா சரியாத்தா யார் என்ன செஞ்சிருப்பா எதுக்கு எனக்கு இன்னும் குழந்தை செல்வம் இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு படாத நாளே கிடையாது சரியா எதனால அந்த ஒரு செல்வம் இருந்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பேன் அதுவும் இல்லைன்னு நினச்சி வேதனைப்படுற உண்மையாதாயி அது மோத்தா பார்த்தாச்சு நான் சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன் சரியா யாரும் சொல்லுபடியும் கேட்காம நம்ம பண்ணுனது நமக்கே மண்ணலி போட்ட மாதிரி இது நம்ம வாழ்க்கைன்னு சொல்லியிருப்பேன் உண்மையா சொன்னியா இல்லையா சரியா எங்கே போகிறது எந்த இடத்துல நிற்கிறதுன்னு தெரியலை எல்லாருக்கும் முன்னாடி இப்போ அசிங்கப்படுத்தே தாய் வாழ்ந்துட்டு இருக்க உண்மையா யார் முன்னாடி தளர்ந்து உன்னால் வாழ முடியாது தளர்ந்து பேசக்கூட முடியாது உன்னால் உண்மையா ஒரு இடத்துல போய் நிற்கிறதுனால அச்சப்படுத்தே நிற்கிற மாதிரி குறுகி போய் நிற்கிற எந்த ஒரு நல்லது இடத்துக்கு போகணும்னாவே வருத்தத்தோடதையும் போவ உண்மையா சரியா தாயி யார்கிட்ட போய் சொல்லி அழுகிறது கூட தெரியலேன்னு சொல்லிட்டேன் மனம் கச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கத்தா வாழ்க்கையே ஒரு நட போனோம்னு சொல்லுவேன் உண்மையா சொல்லுவியா இல்லையா தாயி நான் வாழ்கிற வாழ்க்கையை ஒரு நட போனோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரியா ஏதோ வருமானம் வருது அதை வச்சு கஞ்சி குடிக்கிற அவ்வளோதே பெருசாக எதுவும் சொத்து சோகம் வீடு வாசனை எதுவும் உனக்கு கிடையாது சரியா ஏதோ இருக்க அவ்வளோதான் தாய் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ குடும்பத்தில் இருக்க அவ்வளோதே ஏதோ ஒரு துணைக்கு ஒரு அரசை இருக்கேன்ற நம்பிக்கையில் இருந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோதே சரியா எப்போ பார்த்தாலும் எதுக்கு சண்டை வருது ஏன் சண்டை வருது ஆனால் சின்ன சின்ன சண்டை உனக்கு உங்களுக்கு சைடுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் உண்மையா தாயி சரியா ஏன் வருதுன்னே தெரியாது சரியா உன் குடும்பத்தில் உன் குடும்பத்திலே உன்னை கல்யாணம் பண்ணது மன வருத்தந்தே சரியா தாயி எல்லாத்துக்குமே மன வருத்தந்தே அந்த பக்கமும் அவளுக்கும் மன வருத்தந்தே அவங்க நீ இருந்தா இரு போனா போகணும்னு தண்ணி ஊற்றி தலையில் விட்டுட்டாங்க சரியா அவங்க அதை கருதலை பெருசா சரியா நீ எப்படியோ வாழ்ந்துக்க ஓ வாழ்க்கைன்னு போயிட்டு நீ வாழ்ந்துக்கன்னு சொல்லிட்டாங்க உண்மையா சொன்னாலா தாயி இன்னைக்கு எனக்கு பிள்ளை செல்வம் வேணும் தாயி எனக்கு மன நிம்மதி வேணும் புருஷன் பிள்ளைன்னு முதல் நிம்மதியாக வாழ்வுன்னு கேட்டிருக்கேன் சரியா நான் பெருசாக எதையும் கேட்கல 4 பேர் மாதிரி நானும் ஒரு மனுஷன் எனக்கு ஒரு மன நிம்மதி மட்டும் வேணும்னு கேட்குறேன் உண்மையாத்தா அல்லும் பகலும் நான் கடவுள்கிட்ட கும்பிட்றது மட்டும் தெய்வத்துக்கிட்ட கும்பிட்றது அது மட்டுதே நீ ஒரு தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு எப்போ பார்த்தாலும் நீ இருந்துட்டு என்னை கஷ்டப்படுத்துகிற சோதனை ஆக்குறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க உண்மையா அது மட்டும்தான் கேட்குறேன் சரியா படுத்தா உன் தலாடியில் தண்ணி மட்டும்தான் வரும் கண்ணீர் தான் தாயி சரியா சந்தோஷம்ன்றது என்னன்னு கேட்குற அளவுக்கு உன் வாழ்க்கை இருக்குது விடிகிற பொழுது ஏன் விடியுதுன்னு கேட்டுகிட்டு எழுந்திருப்பேன் இப்படியே இருந்தால் தூங்கிட்டே இருந்தால் ஒன்றும் தெரியாதுன்னு நினைப்பேன் உண்மையா சொல்லுதாயி எனக்கு ஆத்தா தாயி உன்னை தேடி வந்திருக்கேன் எனக்கு அந்த செல்வத்தை கொடு மனையில் நிம்மதியை கொடுன்னு கேட்குற உண்மையா போகிற இடத்துலையும் நீ சந்தோஷமாக பேசலாம் மற்றவன்ட்ட முகத்தை காமிச்சு பேசுகிறா உண்மையா இல்லையா தாயி சொல்லு தாயி மன வருத்தத்தோட நீ சந்தோஷமா பேசினாலும் பேசுகிறவங்க உனக்கு மன வருத்தத்தோட பேசுகிற மாதிரி தெரியுது உண்மையா சரியா தாயி எனக்கு எல்லாமே வெற்றியாகணும் மன நிறைவு வேணும்னு கேட்டு உட்காந்துருக்கத்தா இந்த தாயிட்ட என்ன வரம் கேட்டு வந்தியே கேளு தாயி வேணும் குழந்தைதே வேணும் இந்த தாயிட்ட வந்துட்டீல அந்த பிச்சை நான் தரி சரியா என் பிள்ளை ஆத்தா ஈஸ்வரி நான் இப்போ எல்லா தெய்வத்திட்டையும் முறையிட்டு இன்னி முறையிட தெய்வம் இல்லைட்ட உண்மையா சொன்னியா இல்லையா எல்லா தெய்வத்திட்டையும் முறையிட்டு இன்னி முறையிடத்துக்கு எந்த தெய்வம் என்கிட்ட இல்லை தாயி நீ இருந்தால் எனக்கு அந்த பிச்சையை கொடுப்பேன் நம்பிக்கையோடு இந்த இடத்துல ஓடி நாடி உட்காந்துட்டு சொல்லிட்டேன் சரியா தாயி இந்த ஏழை மகளுக்கு இன்னும் 1 வருஷத்துக்குள்ள உன் கையில் ஒரு குஞ்சு இருக்கும் சரியா தாயி நான் கொடுக்குற குஞ்சு சரியா இந்த தாய் கொடுத்தான்ற பிச்சை நீ சொல்லுவேன் எல்லாத்துட்டையும் சரியா இந்த ஆத்தாட்ட வந்துட்டீல ஏன் தீத்தம் துணுரும் உனக்கு இந்த தாய் சத்தியாவை கட்டுப்பட்டு கொடுக்குறீங்க சரியாத்தா இந்த ஏழை மக கையில் குழந்தை செல்வத்தோடு இருக்கணும்னு சொல்லியிருக்க சரியா எனக்கு மன நிம்மதி வேணும்னு கேட்டு உட்காந்துருக்க தாயி இந்த குழந்தை செல்வத்தை இந்த தாய் உனக்கு கொடுக்குறீங்க இப்படி தாயி அம்மா கொடுத்துருவாங்க தாயி இப்போ முடங்கி கிடக்குது அந்த உங்கள் வீட்டுக்காரர் இதனால முடங்கி கிடக்குது
இச்சை இருக்குதா சரியா? ஆனால் அவருக்கு நேரம் சரியில்லைனாலும் முடக்கமாக இருக்குது சரியா?